கடலூர் மாவட்டம் புவனகிரி, சேத்தியாத்தோப்பு பகுதிகளில் உள்ள அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சம்பா அறுவடை நெல் கொள்முதல் செய்யப்பட்டு வருகிறது. 20,000 ஏக்கருக்கு மேல் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய ஏற்பாடுகள் செய்யப்படாததால் நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். மேலும் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட 1 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கம் அடைந்துள்ளன. நெல் சேமிப்பு கிடங்குகளில் இடம் இல்லாமை, நெல் மூட்டைகளை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் பற்றாக்குறை ஆகிய காரணங்களால் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். ஒரு நாளைக்கு 1000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் 600 முதல் 700 மூட்டை மட்டுமே நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகமும் துறை சார்ந்த அதிகாரிகளும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு தேக்கமடைந்துள்ள நெல் மூட்டைகளை நெல் சேமிப்பு கிடங்குகளுக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும், காத்திருக்கும் விவசாயிகளின் நெல்லை தினசரி 1000 மூட்டைகளுக்கு மேல் கொள்முதல் செய்து அவர்களது சிரமத்தை போக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது.